ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசுகிறாரு. 2 நண்பர்கள் வராங்க, ஒன்னா பேசிக்கணும். உடனே ஒருத்தன் பார்க்குறா, ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு. அந்த ஒரு நண்பர் சொல்றா, ராமகிருஷ்ணர் பேசுறாரு, அவருடைய பேச்சு கேட்கலன்னா அது புண்ணியன்டான்ட்டு ராமகிருஷ்ணர் கிட்ட வந்து உட்காந்தான். சரி, நீ கேட்டினது, நான் விபச்சாரி வீட்டுக்கு போறேன், நான் அங்கே வரமாட்டேன், நான் விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டான். விபச்சாரி வீட்டுக்கு போனவன் ராமகிருஷ்ணர் என்ன பேசினார் தெரியல, அதை கேட்காத போயிட்டுமே, நம்ம முட்டாள்தனமா இங்கே வந்துட்டுமே அங்கே யோசிக்கிறான். அவன் விபச்சாரி வீட்டுக்கு போனவனுக்கு மனசு விபச்சாரி வீட்டுல இல்ல, ராமகிருஷ்ணர் மேல இருக்குது. ராமகிருஷ்ணர் பக்கத்துல உட்காந்துங்கிறவன் போன நண்பன் என்ன பண்ணான்னு தெரியல, எப்படியாச்சும் தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, ராமகிருஷ்ணர் பக்கத்துல உட்காந்து விபச்சாரி வீட்டை யோசிச்சுங்கிறான். அந்த மாதிரி ஆன்மீக கிளாஸ் நீங்க வந்துட்டு ஊட்ட யோசிச்சு உட்காந்துக்கலாம் எவ்வளவு பேர். இது இல்ல ஆன்மீகம். நீ எங்க இருக்கிறியோ அங்க அதுவா மாறி போனோம் நீ. அதனால தான் நான் சொல்லுவேன், கோயிலுக்கு போனியா நல்ல பக்தனாயிரு, தாய் தப்பு கிட்ட போனியா நல்ல பிள்ளையாரு, ஒரு குரு கிட்ட போனியா நல்ல சீடனாயிரு அப்படின்னு சொல்றது. அதுதான் மாறுபட்டு இருந்தீங்கன்னா செயல் மாறி போயிடும்.